ரேஷன் அரிசியில் குக்கரில் 3 விசில் விட்டிங்கனாக்கா 2ல் 1 வெண்பொங்கல் ப்ளஸ் சக்கரை பொங்கல் ரெண்டுமே அட்டகாசமாக தயாராகிடுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? பாருங்கள், வெண்பொங்கல் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. சக்கரை பொங்கலை பாருங்கள், அட்டகாசமாக இருக்குல்ல. எப்படி செய்யமாக்குவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி, ரேஷங்கிற பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி நம்ம ரேஷன் கடையில் இப்போ பொங்கல் கொடுத்தாங்கல்ல, அந்த அரிசி தாங்க போட்டிருக்கோம். இது நல்லா கழுவிக்கோங்க. இதில் லைட்டாக மண் இருக்கும். அந்த மண்ணை நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, இந்த மாதிரி குக்கரில் லைட்டாக அப்படி சரிச்சிட்டு இப்படி 2 ஆட்டை ஆட்டினீங்கன்னா அதில் அடியில் ஃபுல்லாக மண் ஃபுல்லாக போயிடும். மண் ஃபுல்லாக போன பிறகு அந்த அரிசியும் பருப்பையும் மட்டும் லைட்டாக அப்படியே அரிச்சாக்கில் எடுத்துட்டிங்கனாக்கா மண், அரிசி, தூசி எல்லாமே போயிடும். இது கூட தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இது நல்லா கலரதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வெண்பொங்கலுக்கு வேணுமோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு வேணுங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெண்பொங்கலுக்குள்ளதில் முதல்ல பால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியான பால் ஊற்றிங்கன்னா நல்லா டேஸ்டியாக க்ரீமியான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பாலை ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. கட்டி விடக்கூடாது. அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றி கலந்து விடுதோம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாரமாக வச்சுக்கோங்க. லேசாக வேகட்டும். இதில் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பேலன்ஸுக்கு கூடிய சோறில் என்ன செய்றீங்கன்னா, சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சுகர் சிரப் இல்லை, வெள்ளைப்பாகு. அதை என்ன செய்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 கிளாஸ் பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இது நீங்கள் கடையில் கருப்பு வெல்லம்னு கேளுங்க. அப்போ நல்லா பொங்கல் கலர் கிடைக்கும். நல்லா அதை கிண்டி விட்டு ஒரு வாரமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நெய் கொஞ்சமாக ஊற்றி முந்திரி, திராட்சை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நான் புஸ் புஸ்னு வந்ததோட இதை என்ன செய்றீங்கன்னா, அப்படியே பொங்கல் மேலே தட்டிட்டு அதை கொஞ்சமாக ஏலக்காய் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்த வெண்பொங்கல் ரெடி பண்ணிடலாமா? வெண்பொங்கல் தாளிப்புக்கு நெய் போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உடைச்ச மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துருக்கீங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததோட இதை அப்படியே தூக்கி வெண்பொங்கலில் ஊற்றிட்டீங்கன்னாக்கா அடா 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 என்ன மனம், என்ன மனம். வெண்பொங்கலும் சரி, சக்கரை பொங்கலும் சரி, சும்மா வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக அப்படியே ஜூஸியாக எவ்வளோ க்ரீமியாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இப்போவே நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னாக்கா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக எளிமையாக கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பொங்கல் அட்டகாசமாக இருக்கா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.